guys, welcome back to virtual TS channel. இந்த சேனல்ல நீங்க டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செட்டாப் பாக்ஸ்ல எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபைல் சேஞ்ச் பண்றதுல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் நம்பி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த சேனலோட வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க போய் விசிட் பண்ணலாம். அதுல ஃபீட்பேக் அந்த அபவுட் ஒரு காலம் இருக்கும், அதுல நீங்க போய் எங்களை பத்தி நீங்க ஃபீட்பேக் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வாங்க நம்ம ஃபோனில் எப்படி வீடியோ ஃபார்மேட் மாற்றி செட்டப் பாக்ஸில் போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் டேட்டா ஆன் பண்ணிக்கங்க. டேட்டா ஆன் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து வீடியோ ஃபார்மேட் ஃபேக்ட்ரின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. நான் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் லிங்க்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். இந்த ஆப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் தந்துடுங்க. இன்ஸ்டால் வந்து அக்செப்ட்னா அக்செப்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வேணால் இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் கீழே தந்துருக்குறாங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேணா. அப்படியே மறக்காமல் பாட்டுக்கிறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்ஸ்டாலிங்னு வருது. இப்போ உங்களுக்கு ரெட்மி டிவைஸ் வந்து இப்படி காமிக்கும். இப்படி ஸ்கேன் ஆகும் ரெட்மி டிவைஸ் இல்லை எம்ஐ டிவைஸாக இருந்தால். இப்போ நீங்கள் அந்த ஆப்பை போய் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இங்கே வந்து அலோ ஆக்சஸ்க்கு அலோ கேட்டுருந்தா அலோ தந்துங்க. அலோ தந்திங்கன்னா இங்கே மேலே ஆட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து வீடியோ தொடரும். வீடியோ ஃப்ரம் எஸ்டி கார்டு, ஆடியோ ஃப்ரம் எஸ்டி கார்டுன்னு இருக்கும், பேட்ச் ஆடியோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே இல்லை எந்த ஃபோல்டர் கூட அந்த ஃபோல்டரை போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் இருக்குது. நான் இப்போ போடுறது வந்து வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் செலக்ட் பண்ணுறேன். எங்கிட்ட வீடியோ அதிகமாக இல்லை, அதனால் நான் ஆடியோ மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. இங்கே கன்வெர்ட் மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், அதுக்கு பதிலாக நீங்கள் எம்பெக் 2ன்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை எம்பெக் 2ன்னு இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இப்படி கேட்டதுன்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ரெசல்யூஷன் மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட ரெசல்யூஷனாலே ஒரு தடவை வரல. நீங்கள் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து டிக் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் வந்து அதுவாக இருக்காது, நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். இது கன்வெர்ட் பண்ணிங்க. வீடியோ சைஸை பொறுத்து ஸ்பீட் இருக்கும். நீங்கள் இப்போ சக்ஸஸ்ன்னு வந்துச்சு, நம்ம வீடியோ கன்வெர்ட் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, வீடியோ இப்போ வந்து மை கன்வர்சேஷன்ஸ்னு அதுக்குள்ளே ஆடியோ மை கன்வர்சேஷன்ஸில் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் வீடியோ பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெளியே வந்து எப்பவும் போல் நார்மலாக ஃபைல் மேனேஜருக்குள்ளே இது போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ எங்கே போய் பார்த்தாலும் இருக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்குங்க. அதுக்குள்ளே போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும்.
இதில் வாட்ஸ்அப் அதில் போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து MP ஃபோல்டருக்கு அந்த இது வீடியோவில் இருக்குது, ஆனால் அது ஆடியோ மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் இது மாதிரி பழையபடி இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்துங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. உங்கள் இந்த ஆப்போட நேமை போட்டு வீடியோ ஃபார்மேட் ஃபேக்ட்ரின்னு போட்டு அது ஃபோல்டர் இருந்ததுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். நான் இப்போ ஆண்ட்ராய்ட் டேட்டாக்குள்ளே போயிட்டு பார்க்குறேன். உங்களுக்கு இதுக்குள்ளேயே இருக்கலாம். நான் அதுதான் எல்லாத்துலேயும் போய் பார்த்துக்கிறேன். உங்கள் டிவைஸை பொறுத்து உங்கள் டிவைஸில் எதில் வேணால் சேவ் ஆகலாம். நீங்கள் செட் பண்ணிக்கிற லொக்கேஷனை பொறுத்து என்னது வந்து அப்பப்போ சேவ் ஆகும். அதனால் நான் வந்து இதில் பார்த்து இதுலையும் கிடைக்கல. இப்போ நான் சர்ச் பாரில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணி அது சர்ச் பாரில் இப்போ விஐ அடிக்கிறேன். அதனால வந்துச்சு என்னோட MPGன்னு முடியும் அது அந்த ஃபைலு. இப்போ என்னோடது வந்துடுச்சு. இதை நான் அப்படியே இது வந்து மூவ் கொடுக்குறேன். மூவ் கொடுத்தா நான் USB டிவைஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். USB டிவைஸ்னால் உங்களுக்கு தெரியுங்கிறத முன்னாடியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பேஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம டிவியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோவில் டிவி செட்டப் பாக்ஸ் தான் நான் இது நீங்களே பார்க்கலாம். கேமரா கொஞ்சம் கிளியரிட்டி கம்மி. இப்போ இந்த டிவியில் பார்க்குறதுனால இப்படி தான் இருக்கும். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் வீடியோன்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தேன் இருந்துருக்குது, இப்போ வந்துருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வீடியோ இல்லை, அதனால் வீடியோ இல்லை. இப்போ நான் ஆடியோ மட்டும் செலக்ட் பண்ணி ஆடியோ வருது. ஆடியோ பாருங்கள். நான் வந்து ஆடியோ கட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே ஆகுது பாருங்கள். நீங்கள் படம் கூட இது பண்ணிக்கலாம், ஆனால் டைம் எடுக்காது கொஞ்சம். அவ்வளோதான். நீங்கள் மறுபடி அதை செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எது வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். USB ஸ்டோரேஜ் டைரெக்டாக தர முடியாது. ஓகே, நம்ம இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டு நம்ம லேப்டாப் பிசியில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே வாங்க நம்ம எப்படி லேப்டாப் பிசியில் ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் இல்லைனாலும் வரலாம், வேறு எதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ONWORDS யூனிக் கன்வெர்ட்டர்னு அடிங்க. கீழே வந்து இது பாருங்கள், இன்ஸ்டால் யூனிக் கன்வெர்ட்டர். நான் இதோட லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து ட்ரை ஃப்ரீன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து மேக் ஓஎஸ்னால் கீழே ஒரு பட்டனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் ஓஎஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மேலே லோட் ஆகுது. லோட் ஆகி முடிச்சோன்னா உங்களுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இது வந்து KB சைஸில் இருக்கும், அவ்வளோ பெரிய சைஸில் இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் ஆகணும், இங்கே கீழே வந்தோடனே சீக்கிரம் டவுன்லோட் ஆகிக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து ஓப்பன் தந்துருங்க. நீங்கள் அதில் ஓப்பன் தந்துருங்க. ஓப்பன் தந்தீங்கன்னா ஒரு ஸ்பீடை பார்த்துட்டு அது ஓப்பன் ஆகுது. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே, நம்மளுக்கு இந்த ஒரு டேப் இப்படி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சுன்னா இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டேப்லேயும் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கும். நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் வாங்கலாம், அது ஒரிஜினல் வெர்ஷன். நான் வந்து ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்ததுக்கு வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். இந்த ஆப் இன்ஸ்டால் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து இந்த பேஜ் வந்துருப்பாங்க, நீங்களே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்தெந்த இங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த பேமெண்ட் மெத்தட்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க இருக்குது. விசா, மாஸ்டர் கார்டு நிறைய இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிளான்ஸில் பாருங்கள், $39 வந்து 1 இயர் பெர் பிசி, $55 வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு பிசிக்கு தருவாங்களாங்க. அடுத்தது வந்து கமர்ஷியல் அது என்ன அப்படி இருக்குது, அது டூ பீசிஸு, அதனால் அது வந்து $161.
உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் இந்த கேம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று வந்துடும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல எம்பெக்கில் வச்சுருக்கேன். ரீசெண்டாக நான் ஃபைல் ஃபார்மேட் பார்த்ததுனால எம்பெக்கில் வச்சுருக்கேன். எம்பெக்லேயே இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நீங்கள் அது எங்கே கீழே பாட்டமில் கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஃபைல்னு இருக்கும். அவுட்புட் ஃபைலாக ஃபார்மேட்டானு இருக்கும். அது அந்த அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸோட ஏர் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பெக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எம்பெக் 720pன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய சர்வீஸுங்க இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி இங்கே கன்வெர்ட் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு கன்வெர்ட் ஆகிட்டு நீங்களே பார்க்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்கள் நீங்கள் ஃபைல் சைஸை பொறுத்து இதுலேயே கன்வெர்ட்டிங் ஸ்பீட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. சக்ஸஸ் ஆச்சு. வாங்க இனி போய் நம்ம வந்து டிவியில் போட்டு பார்க்கலாம். வாங்க டிவியில் போய் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் நம்ம வந்து யூஎஸ்பி குத்திட்டோம். இந்த பக்கம் இங்கே குத்திக்கிறோம். யூஎஸ்பிக்கு குத்திட்டோம். இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம வீடியோ முன்னாடியே இருக்குது. இதோட இந்த வீடியோட ரெசல்யூஷன் வந்து இது சப்போர்ட் பண்ணல. நான் வந்து ரெசல்யூஷன் என்ன நான் தெரியாமல் ரெசல்யூஷனை மாற்றி வச்சுட்டேன். உங்களுக்கு நான் ஹெச்டி வச்சு பார்க்கலான்னு வச்சேன். ஆனால் ஹெச்டியில் வரல. நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வருதானே. வந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வரலினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நம்ம ஃபைல் ஃபார்மேட் மாற்றுறது. நீங்கள் இதை வச்சு வேறு எதுக்கு வேணால் ஃபைல் ஃபார்மேட் வேறு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஃபைல் ஃபார்மேட் மாற்றிட்டோம். ஓகே, நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே புதுசா பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் முதல்லயே சொன்னதுதான், இந்த சேனலோட வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்க விசிட் பண்ணலாம். அதுல ஃபீட்பேக் அண்ட் அபவுட்னு ஒரு காலம் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஃபீட்பேக் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சந்திக்கலாம்.